அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித ரமலான் மாதம் நெருங்கிவிட்டது. இந்த ரமலான் மாதத்தின் சிறப்புகளை நாம் பார்ப்போம். அதில் முதலாவது குர்ஆன். இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது என்று கூறுகிறான். சுபஹானல்லாஹ். இந்த ரமலான் மாதத்தில் நாம் அதிகமாக குர்ஆனை ஓதுவோம். அல்லாஹ் நமக்கு நன்மை வழங்குவானாக. இரண்டாவது சிறப்பு, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன. மூன்றாவது, ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். 4, 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இந்த மாதத்தில்தான் உள்ளது. 5, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளுக்கும் இறைவன் கணக்கின்றி நன்மைகளை தரக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறது. 6, சொர்க்கத்தின் தனி வாசல்கள் இதற்காக உள்ளன. இதை பற்றி நம்மளுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, நோன்பாளிகளுக்கு சொர்க்கத்தில் ரையான் என்று கூறப்படும் ஒரு வாசல் இருக்கிறது. மறுமை நாளில் அதன் வழியாக நோன்பாளிகள் தான் நுழைவார்கள். அவர்களை தவிர வேறு யாரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள் என்று கூறுகிறார்கள். 6, பாவ மன்னிப்புக்காக லைலத்துல் கத்ர் இரவில் ஓத வேண்டிய பிரார்த்தனை. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்புபவன், என்னை மன்னித்து விடு. 7, உம்ரா செய்தால் ஹஜ் செய்த நன்மையும் இந்த ரமலானில் கிடைக்கும். சுபஹானல்லாஹ். இப்படி சிறப்பு வாய்ந்த ரமலானில் நாம் அதிகமாக நன்மை செய்வோம். அதே சமயம் இந்த ரமலானில் நம்மளுடைய நன்மையை நாம் பாழாக்கிவிடக்கூடாது. ஏனெனில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக உங்கள் முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நோன்பு நாட்களில் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் யார் கைவிடவில்லையோ அவர் பசித்திருப்பதும் தாகமாக இருப்பதும் அல்லாஹ்விற்கு தேவையில்லாத ஒன்று என்று கூறுகிறார்கள். மேலும் நோன்பு நோற்றிருக்கும் போதுகளிடம் ஒருவர் சண்டைக்கு வந்தால், அறியாமையாக நடந்து கொண்டால், ஏசினால் நான் நோன்பாளி என கூறிவிடுங்கள் என்றும் கூறுகிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ரமலானில் அதிக நன்மையை செய்வோம், தீமையை விட்டு விலகுவோம். அல்லாஹ் நம் அனைவரின் நன்மையை ஏற்றுக்கொள்வானாக, அருள் செய்வானாக. நம் அனைவரையும் ரையான் என்னும் அந்த சொர்க்கத்தில் நுழைவிப்பானாக. துஆ செய்வோம். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.